ஹலோ மக்களே! ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம மாயாவும் ரகுராமுக்கு தெரியாம ஜானகிக்கு ஒரு டான்ஸ்குள்ள அமைச்சு குடுக்குறாங்க. அதே சமயத்துல பார்வதியும் எப்படியாவது ரகுராம், ஜானகிக்கு சண்டை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சி பண்ணி ஒரு கட்டத்துல நம்ம ரகுராமுக்கு ஜானகி தான் டான்ஸ் ஸ்கூல் நடத்துனது தெரிய வருது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரகுராம் என்ன செய்தாங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம தனாவும் கதிர் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கும்போது கதிர் கிட்ட கதிர் என்ன இன்னைக்கு வேலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது கதிர்னால எதுவுமே சொல்ல முடியாம அப்படியே அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரகுராமும் அவன் எப்படி சொல்லுவான், அவன் சரியா வேலைக்கு போனா தானே தெரியும், அவனுக்கு தான் வேலையும் சரியா அமையலையே அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் நம்ம கதிரை பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட ஒய்ஃப் இப்படி கன்சீவா இருக்கா, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படி இருக்கும்போது அந்த தேவையை கூட பூர்த்தி பண்ணதுக்கு உங்ககிட்ட கொஞ்சமாவது பணம் இருக்கா? இதே இது நான் சொன்னபடி ஒரு மேரேஜ் பண்ணியிருந்தானா என்னோட பொண்ணு வாழ்க்கை என்ன மாதிரி இருந்திருக்கும். இப்போ என் பொண்ணு உன் கூட சேர்ந்து கஷ்டம் தானே பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை பார்த்து ரகுராமும் கேள்வி கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த கதிர்னால எதுவுமே பேச முடியாம அப்படியே அமைதியா இருக்காங்க. நம்ம தனாவும் நம்ம மட்டும் கன்சீவா இல்லைன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சுனா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுன்னு தெரிய மாட்டேங்குதே, அவங்க வேற ரொம்பவே ஆசையா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருந்துட்டு இருக்காங்க. கதிரும் கம்பெனியில் நடந்த எல்லா விஷயத்தையுமே தனா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தனாவும் ஏன் தான் நம்மளோட வாழ்க்கையில மட்டும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னே புரிய மாட்டேங்குது, எப்படியாவது உனக்கும் வேலை கிடைச்சிரும், அதை பார்த்து அப்பாவும் எப்படியாவது சமாதானம் ஆயிடுவாங்கன்னு பார்த்தேன். இப்போ வேலையில குழந்தை இல்லைன்னு மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும், அதை நினைச்சுதான் எனக்கு வருத்தமா இருக்கு கதிர் அப்படி சொல்லும்போது கதிரும் தனா கிட்ட ஆமா தனா, சீக்கிரத்துல மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும், எத்தனை நாள் தான் இந்த மூடி மறைக்க முடியும், மூடி மறைக்க வேண்டிய விஷயம் கிடையாது இதெல்லாம், அவங்க எல்லாருமே ரொம்பவே ஆசையோட இருப்பாங்க, இதை கண்டிப்பா மாமா கிட்ட சீக்கிரமா சொல்லிடணும்னு நம்ம கதிரும் தனா கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம மாயாவும் டான்ஸ் ஸ்கூலுக்கான எல்லா வேலைகளும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த டான்ஸ் ஸ்கூல் பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனுவும் மாயாவை சேர்ந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையும் அந்த நோட்டீஸை காட்டி எப்படியாவது இந்த டான்ஸ் ஸ்கூல்ல சேருங்க, நல்லபடியா டான்ஸ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அருந்ததி டான்ஸ் கிளாஸ்னு ஒன்று இருக்கு. அவங்களும் இந்த ஏரியாவில் யாராவது டான்ஸ் ஸ்கூல் அமைச்சாங்கன்னா அவங்க இனிமே இருக்கவே கூடாது, எனக்கு கீழே யாருமே டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க கூடாது, இந்த ஏரியாவில் நான் மட்டும் தான் பெரிய நாட்டியக்காரியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததிங்கிறவங்களும் எதிர்த்து நிற்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம மாயாவும் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஜானகி கிட்ட காட்ட வராங்க. ஜானகியும் மாயா கிட்ட நீ டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்லும்போது மாயாவும் நம்ம ஜானகி கிட்ட பெரியம்மா நீங்க சின்ன வயசா இருக்கும் போதே டான்ஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னு எங்க அம்மா எப்பவுமே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாம உங்களோட ஆசையே டான்ஸ் ஸ்கூல் வைக்கிறதானமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜானகி நீ சொல்றது எல்லாமே சரிதான் மாயா, ஆனா அதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கவே இல்லை, எப்பவுமே இந்த குடும்பம்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை பாக்குறதே எனக்கு ஒரு பெரிய பொறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகியும் மாயா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாயாவும் தனாவும் சேர்ந்து விடுற மாதிரி இல்லை, பெரியம்மா எங்களுக்காண்டி நீங்க கண்டிப்பா ஒரு டான்ஸ் ஆடி காட்டணும், உங்களுக்கு தான் பரதம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சே, தயவுசெய்து ஒரு டான்ஸ் பண்ணுங்க அப்படி நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி அவங்களோட பழைய ஞாபகம் எல்லாமே வருது. அப்படி நம்ம ஜானகி அதுல டான்ஸ் ஆடும்போது அது எல்லாத்தையுமே மாயா தானே பாக்குறாங்க. மாயாவும் பெரியம்மா நீங்க நல்லா ஆடுறீங்க, இவ்வளோ நல்ல டான்ஸ் ஆடுற நீங்க எதுக்காக உங்க ஆம்பிஷனை விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜானகியும் வேற என்ன செய்யறது மாயா, உங்க பெரியப்பாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தும் போது மாயாவும் சரி பெரியம்மா இனிமே இந்த டான்ஸ் ஸ்கூல் நீங்க தான் நடத்தணும் அப்படி சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ஜானகி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்ற மாயா, நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு, எனக்கும் ரொம்ப நாளா டான்ஸ் ஸ்கூல் நடத்தணும்னு ஆசையா தான் இருந்துச்சு, ஆனா உங்க பெரியப்பாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும், ஏற்கனவே நீயே டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கன்னு சொல்லும் போது பத்மா பார்வதி எல்லாரும் என்ன சொன்னாங்க பாத்தியா, அப்படி இருக்கும்போது நான் தான் இந்த டான்ஸ் ஸ்கூல் நடத்துறேன்னு அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், எதுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு சொல்லி நம்ம மாயா கிட்ட சொல்லும் போது மாயா விடுற மாதிரி இல்ல, என்ன பெரியம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களோட ஆம்பிஷன் தானே, கண்டிப்பா நீங்க இதை நிறைவேற்றி ஆகணும், உங்களுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டிருக்கேன், நீங்க தான் இதை நடத்தணும் அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகிக்கு ஒரு அரவணசா இருக்குது. நம்ம தனாவும் நீ சொல்றது எல்லாம் சரியா தான் இருக்கு மாயா, ஆனா அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லும்போது மாயாவும் இப்போதைக்கு நம்ம எதுவுமே சொல்லாண்டாம், நானே தான் இந்த டான்ஸ் ஸ்கூல் நடத்த போறேன் அப்படின்னு பெரியப்பாட்ட கேட்டுட்டு இருந்திருக்கேன், இனி கண்டிப்பா கொஞ்ச நாளுக்கு சொல்லண்டா, சரியான டைம் வரும்போது கண்டிப்பா பெரியப்பா கிட்ட சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி நம்ம மாயாவும் அந்த இடத்துல சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் ஜானகியும் அதுல எதிர்த்து நிற்கும் போது நம்ம மாயாவோட வற்புறுத்தினால நம்ம ஜானகி
அதுக்கு சம்மதிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, அருந்ததி டான்ஸ் ஸ்கூலில் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது, இந்த மாதம் என்ன ஃபீஸ் கம்மியாக வந்திருக்கு, கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த ஏரியாவில் வேறு யாராவது டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படி பார்க்கும்போது அந்த நோட்டீஸை கவனிச்சிடுறாங்க. அப்போ நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு, கண்டிப்பாக இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது. நம்ம மட்டும் இப்போ விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும், நமக்கு அப்புறமா யாருமே படிக்கிறதுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருந்ததி டான்ஸ் ஸ்கூலில் உள்ளவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரியே அந்த டான்ஸ் ஸ்கூல் யார் வச்சிருக்கான்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அருந்ததி ஒரு கட்டத்தில் அது மாயா தான் நடத்துறது தெரிய வருது. மாயா கிட்ட போய் ஒழுங்காட்டு நான் சொல்கிற மாதிரி கேட்கணும், எவ்வளோ பணம்னாலும் தரேன், கண்டிப்பாக இந்த ஏரியாவில் நீ டான்ஸ் ஸ்கூல் நடத்தவே கூடாது, இங்கே வந்து டான்ஸ் ஸ்கூல் இருந்துச்சுன்னா அது என்னோட டான்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு மாயாவும், என்ன நீ புரியாமல் பேசுகிற, நான் இதுக்கு டான்ஸ் ஸ்கூல் நடத்தாமல் இருக்க வேண்டியது இருக்குது, உனக்கு திறமை இருக்குன்னா உனக்கு கீழே எல்லாருமே வந்து சேருவாங்க, யாருக்கு திறமை இருக்கோ அவங்களே முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டால் அருந்ததி சும்மா விடுற மாதிரி இல்லை, ஏற்கனவே எவ்வளோ பேர் இந்த இடத்துல டான்ஸ்குள்ள வச்சப்புறமும் அவங்களால நடத்த முடியாது, என்னை மீறி எதுவுமே இங்கே நடக்காது அப்படி சொல்லிட்டு மாயா கிட்ட சவால் விடுறாங்க. அதை கேட்ட மாயாவும், திறமை எங்கே இருக்கோ அங்கே தானே கூட்டம் வந்து சேரும், உனக்கு திறமை இல்லைன்னு யோசிக்கிறியா, அதனால தான் இப்படி பயந்து போய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட அருந்ததியும், என்ன சொல்கிற, இது வரைக்கும் என்கிட்ட இந்த மாதிரி யாருமே பேசுனதில்லை, அப்படி இருக்கும்போது நீ என்ன எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை சரியா திட்ட ஆரம்பிக்கும் போது மாயாவும் கட்டத்தில் ஒரு சவால் விடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் டான்ஸ் ஸ்கூலும் நல்லபடியாக ஆரம்பிக்கிறதுக்கு தயாராகுது. நம்ம ஜானகியும் இது வரைக்கும் நம்ம அவங்களுக்கு தெரியாமல் எந்த விஷயமே பண்ணதில்லை, இப்போ மட்டும் எதுவும் சொல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோடய இருந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம ரகுராம, என்ன ஜானகி நீ ஏதோ ஒரு தயக்கத்தோடு இருக்க, என்கிட்ட நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படி கேட்கும்போது நம்ம ஜானகினால பேச முடியலை. ரகுராமும் அந்த இடத்துல அப்படியே அந்த இடத்துல ஒரு மனசுக்குள்ள போட்டு சொல்லணுமா அப்படி கேட்கும்போது நம்ம ஜானகி யோசிச்சுட்டே இருக்காங்க, நம்ம மட்டும் இப்போ ஏதாவது சொன்னோன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை தான் வரும், இப்போதைக்கு மாயா சொன்னபடியே எதுவுமே சொல்லாண்டா, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசித்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ரகுராமும், என்ன ஜானகி இவ்வளோ அமைதியாக இருந்துட்டுருக்க, வேறு எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது ஜானகியும், இல்லைங்க டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறல்ல மாயா, அதை நினச்சி தான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துட்டுருக்கேன், அது நல்லபடியாக இருக்கணும்ல அதுக்காக தான் அப்படி சொல்லும்போது ரகுராமும், நீ எதுக்குமே கவலைப்படாத, மாயா ரொம்பவே டேலண்டான பொண்ணு, அதனால் அவனை எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நம்ம ஜானகி தான் அந்த டான்ஸ்குள்ளே நடத்த போகிறாங்கன்னு. மாயாவும் நம்ம ஜானகிட்ட, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க பெரியம்மா, கண்டிப்பாக இந்த டான்ஸ் ஸ்கூலில் நீங்கள் நல்லபடியாக நடத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் நம்ம பார்வதிக்கு ஜானகி தான் இந்த டான்ஸ் ஸ்கூலில் நடத்துகிறா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வருது. ஏற்கனவே பார்வதி ரகுராமுக்கும் ஜானகிக்கும் எப்பந்தான் சண்டை வரும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு சூழ்ச்சி பண்ணி நம்ம ரகுராமுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. அதே சமயத்தில் நம்ம ஜானகியோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரி ரகுராம் நடத்துக்காங்கன்னே சொல்லலாம்.